தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பயணிக்கும் எனது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அந்த ஒரு மாமா பையனுக்கு தான் அந்த வீடியோ. நம்மளும் போனால் போது, சரி ஓகே நமக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளை நோன்றதே இந்த பரதேசி நாய்க்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஏண்டா இந்த சவுக்கு சங்கர் எங்கள் தம்பி விஜயபிரபாரன் வந்து மைக்கு கிடச்சா என்ன வேணால் பேசுவாப்புல. பேசுறதுக்கு தானே மைக்கு வெண்ண. நீ 4 மூலையில் 10 ரூமில் உட்காந்துட்டு ஒரு பொட்டச்சியை பக்கத்தில் வச்சுட்டு என்ன பேசக்கூடாதுன்னு நீ அதை பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு பேசுறதுக்கே அந்த ஒரு வாய்க்குழுப்பு, அந்த ஒரு திமிர் இருக்கும்போது, ஏண்டா கிட்டத்தட்ட இல்லை பல லட்சம் பேர் இருக்க வேண்டிய அந்த இதில் வந்து பேசுறதுக்கு அவர் பேசி நாங்கள் கேட்கறதுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்காக தானே அவர் பேசுகிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? எத்தனை டைம் உன்னை அரெஸ்ட் பண்ணி வாயில் 4 இவனைய எப்படி உன்னை சொல்லி எந்த மொழியில் உன்னை திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா உன்ன மாதிரி எச்ச நாய்ங்க ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு உன்ன மாதிரி எச்ச நாய்ங்க எத்தனை பேர் தேமுதிக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பீங்க? விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு அருகதை இருக்காடா? அருகதை இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்கோ சவுக்கு சங்கர் எச்ச நாயை. நீ எந்த கட்சி காசு கொடுத்து பேசுகிறான்னு தெரியல, நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு காசை வாங்கிட்டு காசு கொடுக்குறவனுக்கு நீ விசுவாசமாக இருக்க. நான் காசுக்கு மாரடிக்கிற பரதீஸ் நாயை நீயே அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும்போது, என் தங்க தலைவன் எங்கள் அண்ணியா இருக்கு, என் தம்பிக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க மாட்டோமா? ஏண்டா என்ன பேசக்கூடாதோ 10 ரூமில் தேவையில்லாதெல்லாம் பேசி ஒரு பொட்டச்சொல்லு பக்கத்தில் வச்சுருக்கா. அவளை எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டுட்ருக்கா. காசுக்காக என்ன வேணால் பேசி வேணா காட்டி கொடுப்ப கூட்டி கொடுப்ப பரதீஸ் நாயா. ஏண்டா எச்ச பரதீஸ் எல்லாம் எப்படா சொல்லி திட்டுறது? தேமுதிக தேமுதிக வந்து உங்களை சீனெல்லாம் உங்களுக்கு வந்து சோறு கிடைக்காதுல்ல. ஏண்டா அவர் இருந்தப்போ அதான் பண்ணீங்க. அவர் இறந்து இப்போ தெய்வமாக மாறிட்டார். இப்போவும் அதை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்கடா. ஏன்னா உங்களுக்கு உழைச்சி சாப்பிடணும்னு கொஞ்சம் கூட ஒரு உங்களுக்கெல்லாம் நாக்கு கூசலையா? உங்களுக்குலாம் வாய் கூசலையா? ஏண்டா எச்ச பரதேசி நாயா. சோத்தை தானே திங்கிற. சோத்தை திங்கிறியா அவங்க முன்னாடி வேற ஏதாவது ஆக்கி கொடுத்துடலாம் நமக்கு? இங்கே பாராடே, உனக்கு மட்டும் கிடையாது. தேமுதிகவை விமர்சனம் பண்ணுற அத்தனை யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், தேமுதிகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த நாய்க்கும் அருகதை கிடையாது, எந்த நாய்க்கும் தகுதி கிடையாது. புரியுதா? காசுக்கு மாரடிக்கிறவனோ, பொறுப்புக்கு பதவிக்கு மாரடிக்கிறவனோ என் கட்சியை விட்டு என்றைக்கோ போயிட்டான். தேவையில்லாத கட்சிக்கெல்லாம் போயிட்டான். புரியுதா? நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்க எப்படியோ அதே தான் நீங்களும் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. என் கட்சிக்காரனை தவிர எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த நாய்களுக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன்டா. அவ்வளோ கட்சிக்காக அவ்வளோ உழைக்கிறோம். நீங்கள் 10 ரூமில் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு பொட்டைச்சுன்னு வச்சுட்டு நீ இஷ்டத்துக்கு பேசுவோம். நாங்கள் கேட்டுட்ருக்கணுமா? கேட்டுட்ருக்கணுமாடா? ஏன்னா எச்ச பரதீஸ் நாயா கேட்டுட்ருக்கணுமா? அதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோமாடா? ஏன்டா நல்லா தெரிஞ்சுக்க எச்ச நாயா. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை வேணால் வேறு இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய டார்கெட் ஒன்று தான், ஊழல். மக்களை ஏமாற்றணும். 5 வருஷம் பொய் சொல்லி, மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ சுரண்ட முடியுமோ, எவ்வளோ திருட முடியுமோ, அதுதான் அவங்களுடைய டார்கெட், அதுதான் அவங்க நோக்கம். அவங்கள போய் கேள்றா எச்ச நாயா. அவங்கள போய் கேளு. ஏன்டா எச்ச சவுக்கு சங்கர். அவங்களெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நான் வாயில் வச்சு ரிவீட் அடிச்சிருவானுங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு அது நாங்கள் தான் இல்லையா? எங்கள் பேரை சொன்னா தான் நிறையா பிச்சை போடுவாங்க இல்லை? அந்த யூடியூபர்ஸ் அட்மின் வந்து எங்கள் பேரை சொன்னால் தான் அவனுக்கு நிறையா பிச்சை போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தானே. நேரெல்லாம் கிடச்சின்னு வச்சுக்கவே வச்சு செஞ்சு விட்ருவாங்கடா. தேமுதிக தொண்டர்கள் அவ்வளோ வெறியில் இருக்கானுங்க. புரியுதா? ஏன்னா இந்த கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற பேச்சை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நிறுத்திக்க. ஏன்னா இதுதான் உன்னோட அழிவு காலம். ரொம்ப சீக்கிரம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சுன்னா, எங்கள் தேமுதிகவை சீர்ந்தவனும் சரி, என் தலைவரை சீண்டி இந்த அளவுக்கு மன உளைச்சலாக்கி அவர் இல்லாமல் போனதுக்கு இருந்த அத்தனை கட்சியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது. உனக்கு நல்லா தெரியும், நீனும் சீக்கிரம் அழிய தான் போகிற. என்ன நீ யார்ரா பரதீஸ் நாயே? தேமுதிகவை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ யார்ரா? ஏண்டா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கருத்து சுதந்திரம் இருக்கிறதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவியா? வாய்க்கு வந்தபடி பேசுவியா? ஒரு பொட்டக்கழுதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுவியா? ஏன்டா காசுக்கு மாரடிக்கிற கூட்டி கொடுத்த தேப்பையனா. ஆனால் எப்படா சொல்லி திட்டுறது? தேமுதிகவோட இதை பிடிக்கணும்னா உனக்குலாம் தூக்கம் வராதா? தொண்டையில் இறங்காதா? எப்போ அவன் முன்னாடி உங்களோட குடும்பத்திட்டு இருக்கா? இன்னும் எல்லாம் விஷ வச்சு கொள்ளலையா அவன்? கொஞ்ச பரதீசன ஆளு உன்னெல்லாம் அவனை கிடச்சுன்னா உங்க அறுத்து ஆளு எச்ச 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 சவுக்கு சங்கர் எச்ச செருப்பு கழட்டி அடிப்போம் உங்களை கிடச்சினா பரதீசினா. இருடா உனக்கு அடுத்து நீ பண்ணுற ஒரு இதுக்கு திமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் நீ ஒரு வீடியோ போட்டுனா 1000 வீடியோ வரங்கடா.
மற்ற இருடா நீ தானே எங்களுக்கு டைம் பாஸ் பரதேசி நாய. ஏண்டா எங்கள் தேமுதிக கட்சியை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க போல. தேமுதிக வந்து கேட்கறதுக்கு யார் பார்த்தா லட்சம் தொண்டர்கள் இருக்கோம்டா, பார்த்தில்ல கூட்டத்தை பார்த்தில்ல, சிக்கியிருந்தா பார்த்தா ஒன்றுக்கு போய் வச்சிருப்பா. பார்த்த பயத்திலே லைவாக மட்டும் எப்படி நீ வந்து டிவி சேனல் தான் நீ பார்த்துருப்ப. நீ லைவாக மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோ, பார்த்த அந்த செகண்டில் ஒன்றுக்கு போயிருப்ப. பஞ்ச பரதேசினா வந்துட்டானுங்க. போங்கடா போய் திமுக காரனுடைய அதிமுக காரனுடைய போயிட்டு நல்லா போய் நம்மளோட வாயில் வரப்போகுது பரதேசினா. போய் அங்கே போய் நக்குங்க, இங்கே நக்க வேணாம், அங்கே போய் நக்குங்க. சமூக வலைதளம் டீசெண்டாக பேசிட்டு இருக்கோம். கிடைச்சானங்க அம்மாடா பரதேசி போகிறேன் பரதேசி.